ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் எப்படி அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரண்டை இப்போ நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நாரெல்லாம் இது ஒரு 300 கிராம் இருக்குங்க. இதுக்கு தேவையானது தேங்காய் துருவல், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன், பெருங்காயத்தூள், பூண்டு, தேவையான அளவு புளி போட்டால் தான் அந்த நமிப்பு இல்லாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்குது பிரண்டையில். அதனால் அது நமிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது புளி பூண்டு போடணும். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, வரமிளகா. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பூண்டும் இஞ்சியும் சேர்த்தாச்சு. நல்லா வறுபட்டுடுச்சு. உளுந்து வறுபட்டதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வறுபட்டுடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போது புளி சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிரண்டையை போட்டுக்கலாங்க. பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கிறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதே வதங்குச்சுன்னா கொஞ்சம் கலர் மாறும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கலாம். வாங்க ஆற வச்சு பார்ப்போம். இப்போ சூடு ஆறிடுச்சு. ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வாங்க. கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சிச்சுங்க. இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கங்க. அப்போ தான் ஒரு வாரத்துக்கு வச்சிங்கனாலும் கெடாமல் இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோடனே கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச இந்த பிரண்டை துவையலை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு திக்காக வேணும், கட்டியாக ஊறுகாய் மாதிரி. அதனால் நான் தண்ணி சுண்டட்டோன்னு சூட் பண்ணுறேன் ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அப்படியே தாளித்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. கட்டியாகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபனு இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.
சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி நான் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பருங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பசி எடுக்கும், பசி எடுக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுங்க. நல்லா பசி எடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.